ஐயோ ஐயோ, இப்படி வாமிட் பண்ணிட்டோம் வீட்ல. ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்க நேரத்துல எப்படியா? கடவுளே, எதுக்கு இப்படி வாமிட் வருது? என்ன ஆச்சுன்னு தெரியல. அரவிந்த் வேற ஆபீஸ் கூப்பிட போறானே. இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன பண்றது? என்னால தலை சுத்தல் தாங்க முடியல. இந்த டைம்ல நான் ஆபீஸ் எப்படி போவேன்? இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா? கரெக்ட். கௌதம் வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டா நான் இன்னைக்கு வரல கௌதம், நான் லீவ் போட்டுறேன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா இந்த நிலைமையோட நம்மளாலாம் ஆஃபீஸ் போக முடியாது. எதுக்கு வீணா அலைஞ்சிட்டு கௌதம் வந்து கேட்டா லீவ் போட்டாச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். வரட்டும், கௌதம் வரதுக்குள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். முதல்ல காலையில இப்படி வாமிட்டிங் வருது. என்னைக்குமே இப்படி இருக்க மாட்டேனே, நல்ல எனர்ஜியா இருப்பேனே. ஐயோ, நமக்கு வேற டவுட்டா இருக்கே. அதுவா இருக்குமோ ஒரு வேளை? ஐயோ, அது மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம இருக்கப்ப சுச்சுவேஷன்ல இதுவும் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் நம்மளால? வேண்டாம்ப்பா, அது மட்டும் இருக்கவே கூடாது. கடவுள் நீ தான் துணை இருக்கணும் எனக்கு. ஐயோ, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கௌசி, கௌசி லூசு ஒன்னதான் அரவிந்த், அப்படி யோசிச்சுட்டே இருக்க. என்னத்தான் யோசிச்சுட்டு இருக்க? வா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேணாமா? ஓ டைம் ஆயிடுச்சோ? ஷோ. என்ன கௌசி, வா போலாம். அரவிந்த், நான் வரலப்பா. என்னது வாமிட் ஸ்மெல் மாதிரி இருக்கு? அட கடவுளே, என்னது வாந்தி எடுத்து வச்சிருக்க இப்படி? என்ன கௌசி இதெல்லாம் இவ்வளவு வாமிட் பண்ணி வச்சிருக்க? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? நம்ம வீட்டுல இப்ப என்ன சாப்பிட்ட? நீ ரசம் தானே சாப்பிட்ட? ரசம் சோறும் பருப்பு துவையல், இதுவா உனக்கு வாமிட் வந்துச்சு? ஜீரணம் ஆகுற ரசம் சாதம் இதுவா கௌசி உனக்கு வாமிட் வந்துச்சு? சொல்லு, கேட்டுட்டே இருக்கேன். வாய் திறக்காம இப்ப அமைதியா நின்ன என்ன அர்த்தம்? சொல்லு கௌசி. அரவிந்த், ஆமாப்பா, சாப்பிட்டது ஒரு மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு வாந்தி எடுத்துட்டேன். அரவிந்த், எனக்கு வாந்தி எடுத்ததுனால தொண்டெல்லாம் நம்மன்னு இருக்கு. எனக்கு ஒன்றுமே சரியா வரல பார்த்துக்க. நீ வேணா ஆஃபீஸ் போயேன். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுறவா? ஓகே ஓகே, லீவ் போடு. இதனால என்ன? நானும் ஆஃபீஸ் போனதுல இருந்து உன லீவ் போடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க நீ கேட்குற? ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லி வந்துட்டு தான் இருக்க. பரவாயில்ல, லீவ் போட்டுக்கோவா? சரி, டேக் ரெஸ்ட். ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கேயும் போகக்கூடாது. வீட்டில் அமைதியா இருக்கணும், சரியா? அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். டேப்லெட் எதுவும் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி தரவா? அரவிந்த், இல்லை, டேப்லெட் எதுவும் வேணாம். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, நான் போயிட்டு வந்துடுறவா? நீ ஒரு ஆளும் புரியா? வா, நானே கூட்டிட்டு போயிட்டு எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு திருப்பி வீட்டில் கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். கிளம்பு, வா போலாம். உனக்கு ஏன் டைம் வேஸ்ட் ஆகுது? நீ கிளம்பி போ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் எங்கன தானே, நான் நடந்து போயிட்டு அழகா வந்துடுறேன். நம்ம வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்குமா? அது என்னால் போக முடியாதா? அழகா போயிட்டு வந்துடுறேன். எங்கேயுமே விட மாட்டேங்கிறேன். நீ எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டல் கூடவா நான் போகக்கூடாது? அப்படி சொல்லல கௌசி. சரி ஓகே, நீயே கேட்கும்போது நான் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு. சரி கௌசி, நான் கிளம்புறேன். ஓகே அரவிந்த். கௌசி, காசு வேணுமா? காசியா? ஹாஸ்பிட்டல் போறேன் நீ, இல்ல அதுக்கு தான். பரவாயில்ல, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு. அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போதும் அந்த 500 ரூபாய், என் கூடலாம். நீ போயிட்டு வா. சரி, பாத்துக்கோ, பத்திரமா இரு. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு டக்குன்னு கால் பண்ணிரு கௌசி. கண்டிப்பா அரவிந்த், நான் பண்றேன். சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். சரி அரவிந்த். என்னாச்சு? நல்லா தான் இருந்தா திடீர்னு வாமிட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஷோ, என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் தான் போறேன்னு சொல்றல, போயிட்டு வரட்டும். ஐயோ, என்ன பண்ண போறேனே தெரில. சரி, இந்த வாமிட்டை க்ளீன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடணும். எனக்கு அதுவாக தான் இருக்குமோன்னு தோணுது. அம்மா கௌசி, என்னமாச்சு? இன்னமும் முடியல, வாந்தி எடுத்துட்டியாம்ல? ஆமாத்தா, இந்தா இங்கே பாருங்க, வாந்தி எடுத்துட்டேன். சரிங்கத்தா, எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் வச்சு தரீங்களா? நான் அந்த வாந்தியை க்ளீன் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் வச்சுட்டாங்க. வாந்தி எடுத்தது தொண்டையில ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏடி, நீ எதுக்குடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ பேசாம அந்த கட்டிலில் உட்காரு. நான் அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சுடு தண்ணி குடிச்சு கொண்டாரு. இல்லைன்னா சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் எடுக்கவாம்மா? ஐயோ அத்தா, நீங்கள் வேற சும்மானே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் எனக்கு சுடு தண்ணி மட்டும் வச்சு கொண்டு வாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். ஒத்தையில நீ போவேனான்ட்டு அரவிந்த், நீயும் கூட கௌசி கூட போயிட்டு வாமான்னு சொன்னான். இல்லைத்தா, நீங்கள் புஷ்பானிக்கு துணையாக வீட்டில் இருங்க. அப்புறம் புஷ்பானிக்கு ஆர்டர் இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஹாஸ்பிட்டல் போகிற வர வழியெல்லாம் நான் பார்ப்பேன். அங்கே தானே இருக்குது, என்னால் போயிட்டு வர முடியாதா? 1 கிலோமீட்டர் நடந்து அழகாக போயிட்டு வந்தால் சரியாக போச்சு. இதில் என்னத்தான் இருக்குது? சரிம்மா, சரி, நீ என்ன போயிட்டு வா. நான் இதை போய் ஒரு முறத்தை எடுத்தாந்து அள்ளிடுறேன். நீங்கள் அள்ளலாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எடி, அப்புறம் கோமேற பார்த்துக்க. உட்காருன்னு உட்காரு. இவ அள்ளுறாள் அப்போ தான். பாவம் அத்தை, பாவம். சே, அவங்க இங்கே பாரு, இப்படி ஒரு நல்ல மனசாக இருக்காங்க. நம்ம அம்மா கூட மூக்கு பொத்திட்டு தான் இல்லோம். இவங்க எவ்வளோ ஒரு மனசாக இருக்காங்க. சே, நல்ல ஃபேமிலியை கிடச்சிருக்கு நமக்கு கடவுள். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஏம்மா, எப்போ ஃபைட்டு என்னமோ செய்யுது. எடி அம்பு, இங்கே தான் நிற்கிறியா? ஆமாம் ஆமாம், இங்கே தான் நிற்கிறேன், எங்கேயும் போகலை. ஃபைட்ட வலிக்குதுடி. வரியா? ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆஹா, நான் வரலம்மா.
ஊசியை போட்டு விட்டுருவாளு, நான் வரல. அப்புறம் வயிற்று வலி என்னையும் எங்கேயும் நகர விட மாட்டேங்கிறா. இங்கனையே நில்லுடின்னு. அப்புறம் நான் என்னதான் பண்றது? அம்பு என்ன அப்பதா? அம்பு 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 சொல்லு ஒழுங்கா. எதுக்கு சும்மா சும்மா என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? அம்பு அன்பு, வா கௌதம், இங்கதான் இருக்கேன். உங்க அப்பத்தா ரூமுக்கு வா. அங்க என்ன பண்ற? வந்து பாரு என்ன பண்றேன்னு. வா, பசிக்குது. உங்க அம்மா கறி குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, வரும்போது பார்த்தேன் உங்க அம்மாவை. வா அன்பு, பசிக்குது, கறி குழம்புன்னு. ஒரு நிமிஷம் நீங்க உள்ள வா, தெரியும் எல்லாம். ஐயோ, இவன் வேற கறி குழம்புன்ட்டு வாரானே. நான் என்ன பதில் சொல்ல போறேன் இவனுக்கு? சும்மாவே என்ன ஏதாவது திட்டிடுடாப்பான். இப்போ அம்புட்டே நான் தான் தின்னேன்னு தெரிஞ்சா? என்னது இது? அப்பத்தா என்ன இப்படி வயிறு என்ன இப்படி உப்பி போய் கிடக்கு? என்னாச்சு அப்பத்தா? அம்பு என்னாச்சு? ஓ அப்பத்தாட்ட என்னாச்சு நீ கேளு. என்கிட்ட கேட்டா 1 கிலோ ஆட்டுக்கறி குழம்பையும் ஒரு மிக்க தின்னா இப்படித்தான் உப்பி போகும். அது கறி குழம்பு எல்லாத்தையும் ஒரு ஆள தின்னுச்சா? யாரு? அப்பதாவா? அட ஆமா கௌதம், நீ வேற. அங்கனதான் சட்டியை வச்சுட்டு போனேன். சரி சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சிருவோன்ட்டு. இது அவ்வளோ தின்னீங்கன்னு நான் என்னத்த கண்டேன்? ஒரு 2 துண்டு 3 துண்டு எடுத்து சாப்பிடுன்னு நினைச்சா சட்டியில ஒரு துளி கூட கிடையாது குழம்பு. அவ்வளோத்தையும் தின்னு முடிச்சிட்டு இவ வயிறு உப்பி கிடக்கு. என்ன சொல்றதுனே தெரியல கௌதம். என்ன அப்பத்தா இது? என்னடா பண்ண சொல்ற? ஆசையா இருந்துச்சு. சரி குழம்பு நல்லா இருக்கேன்னு இன்னொரு கரண்டின்னு ஊற்றி 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 குடிச்சு கடைசியில் இப்படி ஆகி போச்சு. ஐயோ அப்பதா, வயசான ஆள் மாதிரியா நீ நடந்துக்கிற? எதுக்குதான் அப்பெல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. என்ன அப்பதா இதெல்லாம்? வயசான கிளவியோ பண்ற மாதிரியா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் லிமிட்டா இருக்கணும் அப்பதா. வயசாயிருச்சுன்னா என்ஜின்லாம் எல்லாம் காலியா இருக்கும். நீ என்னடான்னா ஒரு சட்டி குழம்பு ஒருமிக்க குடிச்சிருக்க. அதெல்லாம் வயிறுல என்ன ஆகி கிடக்கும் தெரில. அன்பு, இப்ப சாப்பிட கிடையாதா எதுவும்? எங்க இருக்கு? எல்லாத்தையும் தான் இதுவே தின்னு முடிச்சிருச்சு. அங்க ஒன்றும் இல்லை, வெறும் சோறு தான் இருக்கு. இங்கே இனி நகர விட மாட்டேங்குது. நான் வெளியில போனா அம்பு வா வான்னு என்னை கூப்பிட்டுட்டே கிடக்குது கிளவி. ஒழுங்கு முறையாக உன் அப்பா தர நீயே உட்காந்துரு. எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை, நான் போறேன். இங்கே அப்பத்தா, எல்லாத்தையும் தின்னது இல்லாம பேசாம படுத்துக்கட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கோவப்படுத்திட்டா இருக்க. சே, ஆசையா வந்தேன் அவங்க நல்ல சூப்பரா குழம்பு பள்ளி சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு வயிறு உப்பி கிடக்கல்ல கிளவி. பார்க்கவே கட்டுப்பா இருக்கு இந்த கிளவிய. எவ்வளோ கோளாறு சொல்லிட்டு இருந்துச்சு என்ன எங்கள் அம்மாவெல்லாம். எங்கள் அம்மா வச்ச குழம்பு மட்டும் எப்படி தான் இன்னைக்குதோ தெரில. நல்லா மொண்டு குடிச்சிட்டு கிடக்கு வேறு. பார்க்கும்போது அப்படியே என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. கௌதம், என்னடா அப்பா பண்ணுறது? ஐயோ இந்த உப்பு உப்புது. ஏப்பா ஓமத்துறது வாங்கிட்டு வரியா? இராப்பத்தா, எதுவும் போய் கொடுக்குதான்னு பார்த்து ஒரு பாட்டில புடிச்சிட்டு கொண்டாரு, வாயில ஊத்தி விடுறேன். அப்பதான் நீலாம் சரிப்பட்டு வருவ. அப்பா நீ என்னத்தையும் பிடிச்சி கொண்டாது என் வாயில ஊத்தி விட்டுறாதடா, நல்லா இருப்ப. நீலாம் என்ன சொல்றதுனே தெரியல. அம்பு வா, சரி தயிரையாவது ஊத்து சாப்பிடுவோம். என்ன பண்ணி தொலைக்க? இது முன்னாடி ஏன் அன்பு கொண்டு வந்து வச்ச? சரியான திண்ணி பண்டார கிளவியா இருக்கும் போல. அடே இதுக்குன்னு உன் வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆகி உன் மாய வீட்டுக்கு கிளம்பு போ. 2வது மாய வீட்டுக்கு 3வது மாய வீட்டுக்கு. ஏன் இங்க வந்து ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்க? ஆசை அங்க இருந்து சாப்பிட வந்தா இப்படி வந்து பண்ணி வச்சிருக்க. நீலாம் என்ன சொல்றது இல்லை. வா நம்ம போலாம். இதுதான் இப்ப இதுக்கு பெரிய காவலுக்கு நின்றுகிட்டு கேட்கும். என்ன பண்றது? வயசானது கத்திட்டு கிடக்கேன்னு பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு போங்கடா. என்னத்த வழி சொல்ல? ஒரு கத்தி எடுத்தாரு, வயிற்று கிழிச்சு எல்லாத்தையும் அள்ளிடுவோமா? மாடியோ செஞ்சாலும் செய்வியப்பா. அப்போ பேசாம படுத்துரு சொல்லிவிட்டேன். கிளவி வயிற்ற பாரு, பார்க்கும்போதே கட்டுப்பா இருக்கு. அங்க மல்லிகா அக்காவை டார்ச்சர் பண்ணிவிட்டு இங்க வந்துருச்சு ஏன் அவசர வாங்க. சரி வயசானது பாவமான்னு பார்த்தா வயசுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம். வீட்டுக்கு வீடு இந்த அநியாயமே போல. வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாது. எதையாவது போட்டு தள்ள வேண்டியது. அப்புறம் வயிற்ற வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுங்க வேண்டியது. ஐயோ பயமா இருக்கு. ரிசல்ட் என்ன வருதோ தெரியல. நர்ஸ் வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. காடை வேற பயந்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இந்த காடை கூட சரியா பார்க்கல. பயந்துக்கிட்டு நர்ஸே வந்து அவங்க வாயால சொல்லட்டும்னு. இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஐயோ இந்த மாதிரி டைம்ல நமக்கு குழந்தைலாம் வேணாம் சாமி, வேணாம், அபார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ சிஸ்டர், சரியான குட் நியூஸ். ஏன் மூஞ்சி இப்படி சோகமா வச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க காடை வச்சுட்டு வந்துட்டீங்க, எவ்வளோ ஹாப்பியான நியூஸு. சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஹாப்பியான நியூஸா? அட ஆமா, இந்தாங்க பிடிங்க. டபுள் கூட பாத்தீங்களா பார்க்கலையா நீங்க? இல்ல நான் பயந்துட்டு பார்க்காம வந்துட்டேன். அப்படியா?
எல்லாரும் பயந்துட்டே பார்ப்பாங்க. ஐயோ 1 கோடு வந்திருக்கா டபுள் கோடு வந்திருக்கான்னு. அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உடையான்ட்டீங்களோ? ஆமாம் சிஸ்டர், பயந்துட்டு வச்சுட்டு தான் உடையாந்துட்டேன். இப்போ என்ன அது வந்திருக்கு? ஐயோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன். இந்தாங்க கார்டை பிடிங்க. அப்புறம் டேப்லெட் சீட்லாம் அங்கே வந்து வாங்கிக்கோங்க. நான் அங்கே வச்சுருக்கேன். ஆ ஆ ஆ கொடுங்க சிஸ்டர். வாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அட கடவுளே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. என்ன பண்ணலாம்? வேறு வழியே இல்லை. இந்த நேரத்தில் நம்ம இந்த குழந்தைய வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போயிட்டு கையில் காலில் கெஞ்சி விழுந்து எப்படியாவது இந்த குழந்தைய இது பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம இருக்க சூழ்நிலையில் அதை வளர்த்த ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்னா குழந்தையும் வர்றது நல்லது. கண்டிப்பாக அரவிந்திட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் குழந்தை வேணும்னு தான் சொல்லுவான். அவன் சொல்கிறான்னு நம்ம இது கேட்க முடியுமா என்ன? அவனுக்கு வேறு வேலை இல்லை. இது எப்படியோ தெரியாமல் வந்துட்டு டாக்டர்கிட்ட கையில் காலில் விழுந்து நம்ம சுச்சுவேஷனாக சொன்னால் டாக்டர் ஏதாவது ஐடியா பண்ணுவாங்கல்ல. சரி போயிட்டு பேசுவோம், வேறு வழி இல்லை.